11th standard exercise 2.9 second sum. இப்போது 3x plus 1 by x minus 2 x plus 1 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பிரித்து எழுத போகிறீங்கன்னா x minus 2 x plus 1 அப்படின்னா கீழே வந்து எதுலேயும் ஹோல் ஸ்கொயர் அப்படிலாம் வரல. ஸோ அப்போ நீங்கள் a by x minus 2 plus b by x plus 1 அப்படின்னு நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கணும். இதுதான் இந்த சம்மு. இப்போ வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக டினாமினேட்டர் ஒரே மாதிரி மாற்றிக்கணும். இப்போ இதுதான் டினாமினேட்டர் எல்சிஎம், கிட்டத்தட்ட எல்சிஎம். இப்போ வந்து இதுதான் அப்படின்னா இங்கேயும் அந்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, ஆனால் எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லை. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இல்லை. ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணணும். பார்க்கலாமா? இப்போது ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எது இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கேயும் எது இல்லை, எக்ஸ் மைனஸ் 2 இல்லை. ஸோ இப்போ கீழே வந்து டினாமினேட்டர் ரெண்டுமே கிடச்சிருது இல்லையா? அதாவது ரெண்டு ஃபேக்டர்ஸுமே ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் 3x + 1 by x minus 2 x plus 1 இப்படி எழுதிக்கலாமா? இங்கே இருக்கிறது அப்படியே தான் எழுதிக்கிறேன். இங்கே வந்து ஒரே மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எல்சிஎம் எப்படி எடுத்து எழுதுவோம், இந்த மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போது நம்மளுக்கு டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதால அது கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிறத மட்டும் எழுதிக்கிறோம். 3x + 1 = a × x + 1 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்குது உங்களுக்கு. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் கண்டுபிடிக்கணும். அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு கேன்சல் ஆகணும். இப்போ இங்கே 2ன்னு கொடுத்தா 2 - 2 0 ஆகிடுமா? ஸோ அதனால் நம்ம எக்ஸ் = 2ன்னு கொடுப்போம். இப்போ 3 × 2 + 1 = a × 2 + 1 × b × 2 - 2 இப்படி கிடைக்குமா இந்த இடத்துல? ஓகே, இதை 1ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் = 2ன்னு நம்ம இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இப்படி கிடச்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 2s are 6 + 1 = a × 3. அப்போது 7 = 3aன்னு கிடைக்கிது. a = 7/3ன்னு எழுதலாமா? ஸோ a = 7/3ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், a வேணாம். அப்போது இந்த இடம் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் புட் எக்ஸ் = -1 in 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போது 3 × -1 + 1 இல்லையா? 3 × -1 + 1 a × -1 + 1 ப்ளஸ் b × -1 - 2 இப்படி தானே வரும் இந்த இடம். ஸோ இங்கே கேன்சல் ஆகிடுது. ஸோ ஏவோட எக்ஸ்பிரஷனே அப்படியே 0 ஆகிடுது. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா -3b இந்த இடம், இங்கே -3 இந்த இடம், 3 × -1 இங்கே +1. ஸோ உங்களுக்கு -2 = -3a 3b. ஓகே, மைனஸ் கேன்சல். ஸோ பியோட வேல்யூ என்னன்னு எழுதுவீங்க? 2/3 இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், பியோட வேல்யூ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போது 7/3 இப்படி இருக்கா, அதை நம்ம இப்படி எழுதிக்கலாமா? 7/3 × x - 2 ப்ளஸ் 2/3 × x + 1. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.